சொல்லுடா, சீக்கிரமா வர சொன்ன. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாடா? கண்டுபிடிச்சாச்சு அர்ஜுன், அதனால தான் உன்னை சீக்கிரமா வர சொன்னேன். யாருடா அவன்? அவன் பேரு அஜய். அவன் ஒன்றும் அவன் சொல்லிட்டு திரியிற மாதிரி பெரிய இடத்து பையன்லாம் கிடையவே கிடையாது. என்னடா சொல்ற? ஆமா அர்ஜுன், அவன் நார்மலான வீட்டு பையன்தான். என்ன ஒன்று, அவங்க அப்பா பெரிய ரவுடி. அவங்க அப்பா ஏற்கனவே 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதான் அப்பன் புத்தி அப்படியே தப்பாம பையனுக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி அவன் ஒன்றும் நம்ம ஊரெல்லாம் கிடையாது அர்ஜுன், நமது பக்கத்து ஊரு தான். அவன் வேலையே இது மட்டும்தான். பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி பொண்ணுங்க கூட வளைஞ்சு பேசுறது மட்டும்தான் அவன் வேலையே. ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டில் தான் இருக்கான். அப்புறம் எப்படிடா அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கும்? திமிருத்தனமா ஏன் பொண்டாட்டிக்கிட்டே அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கான்? அர்ஜுன், அவன் அணு கிட்ட மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணல, நிறைய பொண்ணுங்களை இதே மாதிரி பண்ணி பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்திருக்கான். என்னடா சொல்ற? ஆமாடா, நான் தான் சொல்றேன்ல, அவன் வேலையே இது மட்டும்தான். போய் பஸ் ஸ்டாப்பா உட்காந்து பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பேசி, அவங்க பொண்ணுங்க யாரும் அவன் வழிக்கு வரலன்னு வையேன், இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் சாதிச்சிட்டு இருக்கான். அதான் இவ்வளோ நியூஸ் கலெக்ட் பண்ணியிருக்கல, அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதா என்ன? ஆமா அர்ஜுன், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு தான். அதுக்காக எப்படி அரெஸ்ட் பண்ண சொல்ற? அவன் எடுத்திருக்க ஆயுதம் பத்தியா? பொண்ணுங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கான். பொண்ணுங்க, எந்த பொண்ணுங்க வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? எந்த பொண்ணும் முன்னாடி வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டா. ஏன், அணுவே எடுத்துக்கோ. அணு கிட்ட நீ சொன்னினாலும் அணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டா. யாரும் பண்ண மாட்டாங்கடா. அவனை ஆதாரபூர்வமா நாம நிரூபிக்கணும்னா நாம ஒரு பிளான் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்றதும் கரெக்டு தான் அரவிந்த். ஆனா எப்படியாச்சும் அவனை ஏதாச்சும் பண்ணணும்டா. எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. என் முன்னாடி மட்டும் அவன் இருந்தான்னு வையேன், நான் அடிக்கிற அடியில. இங்க பாரு அர்ஜுன், எதா இருந்தாலும் இவ்வளோ கோவமா ஹேண்டில் பண்ணவே கூடாது. எல்லாமே சாஃப்டா ஹேண்டில் பண்ணு. அதான் நீ என்கிட்ட வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். நான் பிளானும் போட்டுட்டேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் இனிமே நம்ம வேலை. என்ன பிளானு? சொல்றேன், வெயிட் பண்ணு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அரவிந்த். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவன் இதுக்கு மேல எந்த பொண்ணுங்ககிட்ட இந்த மாதிரி விளையாடவே கூடாது. இதுக்கப்புறம் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலயும் அவன் விளையாடவே கூடாது அரவிந்த். அவனை கண்டிப்பா ஜெயில புடிச்சு போடணும். அவனுக்கான தண்டனையை கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத அர்ஜுன், எல்லாமே நான் பாத்துக்கிறேன். யானும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமாடா? டெய்லி அழுதுகிட்டு என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு வழி பிறந்தே ஆகணும். அவனை ஜெயில புடிச்சு போட்டே ஆகணும். இனிமே அவனால எந்த பொண்ணுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. இங்க பாரு அர்ஜுன், அதான் என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரே வாரத்துல இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம், புரியுதா? அதை விட்டுட்டு நீ அணு கிட்ட கோவப்படுறதோ அவளை கஷ்டப்படுறதோ எதுவுமே பண்ணாத. அவ பாவம்டா. உனக்கு என் கஷ்டம் புரியல அரவிந்த். நான் எதுக்காக அவன் மேல கோவப்படுறேன்னு உனக்கு இன்னுமே புரியல. டேய், எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா நீ கோவம் வந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். அதனாலதான் சொல்றேன், சாஃப்டா பிஹேவ் பண்ணு. இல்லடா, எனக்கு நிஜமாவே கோவம் வருது. இதுவரையும் அவகிட்ட நான் எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்லை தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது வந்து அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை என்கிட்ட அவளுக்கு சொல்லணும்னு சுத்தமா தோணவே இல்லைல்ல. நானும் பாக்குறேன் அரவிந்த், எவ்வளோ நாள் எடுத்துக்கிறா. எப்போ அவளா வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்றான்னு நான் பாக்குறேன். சொல்றாளா இல்ல என்கிட்ட சொல்லாமே மறைச்சிடறாளான்னு நான் பாக்குறேன். சரிடா, விடு. அப்புறம் நாளைக்கு முடிஞ்சா ஆஃப் டே லீவ் போடுறியா? லீவா? எதுக்குடா? அதான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அந்த பிளானை நாளைக்கே எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதான் உன்னால் முடிஞ்சா லீவ் போடு, இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன். இல்லை அரவிந்த், நாளைக்கு நான் கண்டிப்பாக ஆஃப் டே லீவ் போடுறேன். நானும் வரேன் உன் கூட. ஓகே, சரிடா, போய் படுப்போ. இப்போவே மணி 11 ஆயிடுச்சு. அனு உன்னை தான் தேடிட்டு இருப்பாங்க, போ. போறேன்டா. எங்கே போனாரு? நானும் இவர் ரூமில் இருப்பாருன்னு பார்த்தா ரூம்லேயும் காணோம். எங்கே போயிருப்பாரு? மேலே ஏதாச்சும் இருப்பாரோ? போய் பார்க்கலாமா? இல்லை இல்லை, வேண்டாம். சரி, அவர் வரப்போ வரட்டும். யார் அது? இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க? ஒருவேளை இவனாக இருப்பானோ? ஸோ இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? ஏய், என்னடி உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? என்ன, உன் புருஷன் பக்கத்தில் இருக்கானா? உனக்கு இப்போ என்னதான் வேணும்? உனக்கு தெரியாதாடி செல்லம், எனக்கு நீ தான் வேணும். ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற?
என்ன செல்லம் இப்படி சொல்ற? நான் எங்க உன்னை டார்ச்சர் பண்றேன்? எனக்கு வேண்டியதை நான் கேட்குறேன், நீ தான் கொடுக்க மாட்டேங்கிற. எப்போ கொடுக்கலான்ட்டு ஐடியால இருக்க? நானும் உன்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சுடி பேசி. என்னன்னு பதில் சொல்ல போறியா இல்லையா? இங்க பாருடா, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்கவே நடக்காது. என்ன செல்லம் இப்படி சொல்ற? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்காம போயிடும்? நான் அன்னைக்கு அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் மறந்துட்டியாடி செல்லம். அதை உன் புருஷனுக்கு அனுப்ப எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு? அதை அனுப்புனேன்னா அதை அவன் பார்த்த கையோட உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். அப்போ என்ன பண்ணுவ? நீ என்கிட்ட தானே வந்தாகணும். அதுக்கு ஏண்டி அவ்வளோ கஷ்டப்படணும்? இது உன் புருஷனுக்கே நான் அனுப்பாம மறைச்சிட்றேன். அதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட வந்துட்டீனா? சீ, வாயை மூடுறா. அந்த மாதிரி ஒரு நிலைமை மட்டும் வந்தா நான் செத்து போகணும்னு நினைப்பனே தவிர உன்னை தேடி வரமாட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு எப்பயும் வரவே வராதுடா. என் புருஷன் நீ எது சொன்னாலும் நம்ப மாட்டாரு. அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இப்போ நான் நினச்சா கூட அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு கூட என்னால் சொல்ல முடியும். நான் மட்டும் அப்படி சொன்னேன்னு வெயி, அடுத்த நிமிஷம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். உன்னை கொன்னுடுவார் அவர். அப்படியா? உன் புருஷன் என்ன கொன்னுடுவானா? எங்க போய் சொல்லிப்பாரு. என்ன பண்றான்னு நானும் பார்க்கறேன். அவன் என்னை கொல்றதுக்குள்ள அவனை நான் போட்டு தள்ளிடுவேன்டி. மறந்துடாத செல்லம், அவனை போட்டு தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னடி அழுறியா? நல்லா அழு. இன்னும் கூட உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. நாளைக்கு பேசலாமா? பாய் செல்லம். குட் நைட். என்ன பண்றா? அழுதுட்டு இருக்காளா என்ன? அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணிருப்பானோ? அனு, ஏ அனு, சொல்லுங்க. என்னாச்சு? அழுதுட்டு இருக்கியா என்ன? ஆ, இல்லையே, நான் எதுக்காங்க அழணும்? நானும் ஒன்றும் அழலை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உன் வாய்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னாச்சு? பார்க்க வேற ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்க. ஏதோ ப்ராப்ளமா? ஆமாம் மாமா, எனக்கு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கு. ஆனால் என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாவே நிக்கிற. என்னாச்சுன்னு கேட்டேன். ஏதோ ப்ராப்ளமா என்ன? இப்ப வாச்சும் வாய் திறந்து சொல்லு அனு. என்கிட்ட பேச உனக்கு என்னடி தயக்கம்? என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லாம மறைக்கிற? நீ இப்படி இருக்கிறது பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ தெரியல, ரொம்ப தலைவலியாக இருக்கா, அதான். ஓ சரி, தலைவலின்னா படுத்து தூங்க வேண்டியது தானே? ஏன் முழிச்சிட்டே இருக்க? அது நீங்கள் இன்னும் வரவே இல்லையா ரூமுக்கு? அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தூங்கலான்னு, நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், உனக்கு தலைவலி வந்திருக்கு. உனக்கு தானே டயர்டா இருக்கும். நீ படுத்து தூங்க வேண்டியது தானே? நான் மேல அரவிந்த் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. சரி போ, போய் தூங்கு போ. ஓ, ம், சரிங்க. எனக்கு நல்லா தெரியுதுடி. நான் வரத்துக்கு முன்னாடி அவன் தான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அதான் அழுதுட்டே நின்று இருக்க. இப்போ கூட என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? எல்லா விஷயமும் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. என்கிட்ட வருவல்ல, அப்புறம் இருக்குடி. என்னானு தலைவலின்னு சொன்னல, பார்த்துட்டே இருந்தா தலைவலி சரியாயிடுமா? போய் தூங்கு போ. இவர் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காரு? நானும் 2 நாளாக பார்த்துட்டே இருக்கேன், இப்படியே தான் இருக்காரு. என்கிட்ட இவரும் சரியாக பேசவே மாட்டேன்றாரு. அவன் பேசுனதை வச்சு பார்த்தா அவன் எதுவும் இவளுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பலையே. அப்போ இவருக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை ஆஃபீஸ் பிரச்சனைனால இப்படி இருக்காரோ? ஐயோ. நான் படுக்கிறேங்க. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வேற என்ன? அவரோட ஃபோன் சார்ஜர் இதெல்லாம் காலையில் எடுத்து வச்சுக்கலாம். வேற என்ன இருக்குது? டவல் காய போட்டிருக்கேன், ஸோ காலையில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னமோ ஒரே பேக்கிங் நடந்துட்டு இருக்கு போலயே. அம்மோ, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். என்னாச்சு இவளுக்கு? எந்த உலகத்துல இருக்கானே தெரியல, பேச பேச அமைதியாவே இருக்கா. ஓய். என்ன மாமா, சொல்லுங்க. ஏய், எந்த உலகத்துலடி இருக்க? நான் எப்போ வந்து எவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கேன், எதுவுமே கண்டுக்காம அமைதியாவே இருக்கேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். எந்த பொருளும் விட்டுறக்கூடாதுல்ல, அதான் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதான் நீங்கள் கூப்பிட்டது எதுவும் எனக்கு கேட்கல. என்ன சொல்லுங்கள். அம்மோ, நான் இன்னும் 15 நாள்ல இங்க வந்துட போறேன். அப்புறம் என்ன? அது இருந்தாலும் எல்லா பொருளும் உங்களுக்கு வேணும் இல்லைங்க, எதுவும் மறந்துடக்கூடாதுல்ல. நான் பொருளை பத்தி பேசல அம்மோ. வேற? வேற என்னவா? என் பொண்டாட்டி பத்தி தாண்டி செல்லம் பேசிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு? எனக்கு என்னங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என் அம்முவால என்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. என்னை பார்த்து சொல்லு.
என்ன பாரமோ, என்ன பாருடி. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. இங்க பாரமோ, நான் உன்னை உங்க அம்மா வீட்டிலே தானே விட்டுட்டு போறேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீ இங்க ஜாலியா இருக்கலாம், சரியா? நான் ஊருக்கு போயிட்டு வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ம். ம். இங்க பாரமோ, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. இன்னும் 15 டேஸ் தானே. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போறோம். அப்புறம் என்ன? ஏய், இப்ப என்னாச்சுடி? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அம்மோ, இப்ப அழுகிறத நிறுத்த போறியா இல்லையா? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க நீ? தெரியல மாமா, அழுக வருது. ஹம், இப்ப எதுக்கு அழுக வருதுன்னு தான் நான் கேட்குறேன். இன்னும் 15 டேஸ் தானே. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம சேர்ந்து தாண்டா இருப்போம். ம், அதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் இந்த 1 வீக் எவ்வளோ ஜாலியாக இருந்ததுன்னு தெரியுமா? உங்கள் கூடவே இருந்தேன்னா, அதான் சடனாக நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகணுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன் மாமா. இங்க பாரம்மு, என் பொண்டாட்டி இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடி. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா நாளைக்கு ஆஃபீஸ் போக எனக்கு எப்படி தோணும் சொல்லு? அழாத அம்மு, ப்ளீஸ். அது என்னன்னு தெரியல மாமா. இந்த டைம் உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது எனக்கு புரியல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் உங்களை மிஸ் பண்ணலையா என்ன சொல்லு? எனக்கும் அங்கே போனால் உங்கள் ஞாபகமாக தாண்டா இருக்கும். ஆனால் என் பொண்டாட்டி என்னை சிரித்து வழி வரைமிச்சு வச்சா தானே உன்னோட சிரித்த முகம் எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி அழுதுகிட்டே இருந்தீன்னா எனக்கு அங்கே போனாலும் நீ அழுதுகிட்டே இருக்க மாதிரி தானே தோணும். அதனால என் பொண்டாட்டி எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருக்கணும். சரி? சரிங்க மாமா, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் சிரிக்கிறேன், நீங்களும் சரிங்க. ம், இப்போதான் என் அம்மு அழகாக இருக்கான். உம்மா. சரி மாமா, முகிலங்க. அவன் தானே அவங்க அத்தை கூட விளையாடிட்டு இருக்கான். இங்கே வந்ததுலேருந்து மாமா அவன் கண்ணுக்கு நாம தெரியறதில்ல, அத்தை மாமா தான் கண்ணுக்கு தெரியுறாங்க போல. சரி விடு. நம்ம பையன் அம்மா அப்பா கொஞ்சம் ப்ரைவசியாக பேசுவாங்க. நாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாமேன்னு நமக்கு. டேய், அமைதியாக இருடா. நீங்கள் சுற்றி எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நகருங்க, நான் போய் உங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும்ல. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதிலாம் காலையில் எடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணிடுறேன். ஓகேவா? நகருங்க. ஏய், நாளைக்கு ஈவினிங் தாண்டி கிளம்புறேன். அதுக்குள்ள அதெல்லாம் காலையில் பேக் பண்ணிக்கலாம். நீ வா. மாமா வேண்டாம். என் அம்மு வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். ம். ஷோ, போங்க மாமா. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி நாயுதமானது. என்னை பிரியா, என்னடா ஆச்சு? இந்நேரத்துக்கு வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. சரி, என்னன்னு சொல்ல மாட்டேன்ற. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். நான் தான் சொன்னேன்ல, சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு. என்னமோ தெரியல, தூக்கமே வரலைங்க. அதான் கொஞ்ச நேரம் உங்கள் கூட அப்படியே நடந்து போயிட்டு வரலான்னு தோணுச்சு. அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் தப்பா? ம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மணி பார்த்தியா, 11 ஆகுது. அதான் போய் தூங்கலாமா? சந்தோஷ், சும்மா நடந்து வாங்க என் கூட. ம், சரி வா. எங்கே போகலாம்? ஆ, அதெல்லாம் தெரியாது. சும்மா அப்படியே ஒரு வாக் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போகலாம். ம், சரிங்க மேடம், வாங்க. சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. அது ம், ம், அது அது வந்து ம், ஏய், என்னடி என்கிட்ட கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு பிரியா. என்ன? அது வாங்கல, நடந்துக்கிட்டே பேசலாம். ஏன் இதே இடத்துல நின்றுக்கிட்ட? நடங்க சந்தோஷ். ம், இதுலேருந்து எனக்கு ஒன்று நல்லா புரியுது பிரியா. ஏதோ என்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்க, அப்படி தானே? ம், சரி வா. பிரியா, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். என்னன்னு சொல்லுமா? அது சந்தோஷ், நான் சொன்னால் நீங்கள் என்னை திட்டுவீங்க. ஆனால் எனக்கு வேணும். அதான் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். திட்ட மாட்டீங்க தானே? முதல்ல என்னன்னு சொல்லு. எனக்கு எனக்கு அது எனக்கு பிரியா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்னது? ஐஸ்கிரீம் வேணுமா? ம்
ஏண்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு உனக்கு வேற டைமே கிடைக்கலையா? நடு ராத்திரி தான் கிடைச்சதா? இந்நேரத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரியா, உனக்கு உனக்கே தெரியும் ஆல்ரெடி. எனக்கு தெரியும். அது ஏதோ ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸுங்க சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ். உங்களுக்கே நல்லா தெரியும்ல எனக்கு நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் ஒரு டைம் அப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லா டைமும் அப்படியே ஆகுமா? ப்ளீஸ் சந்தோஷ், எனக்கு ஒன்றே ஒன்று வாங்கி கொடுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிரியா பிரியா, குழந்தை மாதிரி சிரிங்கிட்டு இருக்கேன். சரி வா, உனக்கு ஐஸ்கிரீம் தானே. ஆனா ஒன்று, உடம்பு சரியில்லாமல் ஆச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல் ஆகாது. நான் நல்லா தானே இருக்கேன். ப்ளீஸ் சந்தோஷ், ரொம்ப நாள் ஆச்சு. அதான். சரி வா. ம் நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்